ஹிஸ்ட்ரியில் வந்து 3 மார்ட்டின் லூதர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. சில பேருக்கு தெரியும். செயின்ட் மார்ட்டின், மார்ட்டின் லூதர் கிங், ரெஃபர்மேஷன் மார்ட்டின் லூதர். அடுத்தது சமீப கால மார்ட்டின் லூதர் வந்து ரேஷியல் டிஃபரன்ஸுக்கு எதிராக போராடினார் இல்லையா அமெரிக்காவில். அந்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அப்போது இப்போ பார்க்க போகிறது ரெஃபர்மேஷன் மார்ட்டின் லூதர் கிங். அப்போ மார்ட்டின் லூத்தருடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. அதாவது ரெஃபர்மேஷன் மார்ட்டின் லூத்தர் வந்து நான் சொல்கிறேன், இவருக்கு அப்புறம் தான் கேபிட்டலிசம், ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம், என்லைட்டன்மெண்ட், ஃப்ரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி எல்லாம் இவரை மாடலாக வச்சு தான் பண்ணாங்க. இவர் இயேசு கிறிஸ்துவ மாடலாக வச்சு பண்ணார். ஆனால் இவரோட போராட்டம் ரொம்ப கண்ணியமாகவும் இன்டெலெக்சுவலாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் இருந்துச்சு. இவர் வந்து 95 தீசிஸ் வந்து அப்போ இருந்த திருச்சபையோடைய புரட்டு செய்திகளுக்கு எதிராக, ஊழல் செய்திகளுக்கு எதிராக, உண்மைக்கு புறமான செய்திகளுக்கு எதிராக பைபிள் உண்மையாமல் என்ன சொல்லுதுங்கிறது 95 பாயிண்ட் தீசிஸாக வந்து லெட்டர் கரஸ்பாண்டன்ஸில் அப்போ இருந்த எம்பரர் போப்புக்கெலாம் அனுப்புகிறார். அவர் விட்டன்பர்க் சர்ச்சில் கதவுல ஆணிலாம் அடிக்கல, பட் ரொம்ப கண்ணியமாக லெட்டரில் வந்து அனுப்புகிறார். அப்போ இவ்வளோ பெரிய புரட்சி அவர் வெடிக்கணும் அவரே எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து அப்போ பிரிண்டிங் ப்ரெஸ் இன்வென்ஷன் குட்டன்பர்க் நடந்துச்சுனால பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோடைய தாக்கம் வந்து இவருடைய புரட்சியை வந்து அதிகமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண உதவுச்சு. அப்போ கடவுளுடைய சித்தத்தினால இவருடைய போராட்டம் வந்து ரொம்ப பிரபலமாகி, ரொம்ப பிரபலன்ற சென்ஸ் வந்து ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப உண்மையாக, அது ரொம்ப இன்டெலெக்சுவலாக ஜெனுவினாக நடந்த ஒரு போராட்டங்களில் ஹிஸ்டாரிக்கல் டேர்னிங் பாயிண்டில் ரெஃபர்மேஷன் மார்ட்டின் லூதர் கிங்கோடைய பங்கு மிக முக்கியமான பங்கு.